நீங்க ஆரம்பிங்க. இன்னல் அப்புறம் ஓகேண்ணா. இன்னல் அபுரார லஃபி நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நிச்சயமாக நல்லோர்கள் இன்பத்தில் இருப்பார்கள், சொர்க்கத்தில் இருப்பார்கள், நல்ல நிலையில் இருப்பார்கள். பாவிகள் நரகத்தில் இருப்பார்கள், சிரமத்தில் இருப்பார்கள், படு பயங்கரமான நெருப்பு குழியில் இருப்பார்கள். அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல முஃபஸ்ஸீர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு இந்த உலகத்திலேயே அவங்க சொர்க்கத்தை தான் வச்சிருக்கோம். இந்த உலகத்திலேயே சோதனைகள் இருக்கும், அந்த சோதனையோட ஒரு நிம்மதியாக தான் இருப்பாங்க. சோதனையே இல்லாம மூமின் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ் வந்து இந்த போனை பேசுவோம், யார அல்லாஹ் தஆலா ரொம்ப விரும்புறானோ ஏன்னு சொன்னாக்க, சூரா அன்கபூத்ல அஹஸிபன் நாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். என்ன நீங்க கலிமா சொல்லிட்டு எந்த ஒரு சோதனைக்கும் உள்ளாக கூடாது நீங்க நினைச்சுக்கிறீங்களா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு ஆளானார்கள். எனவே இது என்னுடைய சுன்னத்துன்றான். அப்போ நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் அந்த சோதனையோடு அவர்கள் இன்பமாக இருக்கும், நிம்மதியாக இருப்பார்கள். இது என்னுடைய ரப்பின் புறத்திலிருந்து தான் வருகின்றது என்று உணர்வு. அதை உணர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் தான். எப்போ வந்து அத வந்து அந்த அந்த சோதனைய அவர் ரப்பின் புறத்திலிருந்து வரல அப்படின்னு நினைச்சாதான் அவருக்கு அந்த ஒரு டிப்ரெஷன், அது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம், வலி. எனவே இந்த ஆயத்தினுடைய சுருக்கத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, நல்லவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சொர்க்கத்தை காட்டுகிறான், பாவிகளுக்கு இந்த உலகத்திலே நரகத்தை காட்டுகிறான். போன தடவை பேசல பரர் லேண்ட், இந்த பாரத் கூட இதுல இருந்து வந்துச்சோ என்னமோ அப்படின்னு நம்ம பேசலாம். ரெண்டாவது வந்து இன்ன நிச்சயமா சொல்றான்ல, அல்ல சத்தியம் பண்றான். சும்மா அப்ரார் லஃபி நயீம் சொல்ல, இங்கேயும் சரிங்க மறு உலகத்திலையும் சரிங்க இன்ஷா அல்லாஹ், ரெண்டு உலகத்திலையும் ரெண்டுக்குமே ஆல்ரெடி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சஹாபாக்கள் எவ்வளோ சிரமப்பட்டாங்க இல்லைங்களா? பிலால் இப்னு ரபா உங்களுக்கு தெரியும். அவங்க மேல பாலைவனம் வெயில்ல சூட்டுல கல்லை தூக்கி வச்சு அவங்கள வந்து நீ வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம எங்க கடவுளை வணங்குன்னு சொன்ன போதும் அவங்க அகதுன் அகல் சொன்னாங்க இல்லையா? அப்போ அதுவும் கூட நயீம் தான் அப்படின்னு சொல்ல முப்பசிரிகள் சொல்றாங்க. அவங்க சொர்க்கத்தை பாக்குறாங்க. அல்லாஹ் அவங்க மேல உச்சக்கட்ட பிரியத்துல இருக்கிறான், அதனாலதான் அவ்வளவு பெரிய சோதனை கொடுக்குறான். அவங்க அந்த நேரத்திலையும் அகதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அதை ஏத்துக்கிறாங்க,
என் ரப்பு எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, நெருப்புல தூக்கி போடுவான் அந்த அரசன் இல்லையா? நம்ருது. அவங்களுக்கு அல்லாஹ் அதை சொர்க்கமாக்குறான் நம்மளவர்களுக்கு. யானாரு கூடி படுத்த உங்க சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ சலாமத்தான கூர்ச்சியை தா அப்படின்றாங்க. ஆமா. அடுத்தடுத்த வர சூறாக்கள்லயும் ஒரு இது வரும், அந்த அகல் குண்டத்தை உடையவர்களுக்கு கேடு உண்டாகட்டும்னு. அந்த சூரா புரூஜ்ல அதுலயும் ஹுதூத். ஆமா, அவங்க பெரிய பெரிய தண்டனை கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சொர்க்கம் தான். அதுவும் வந்து அது இன்ஷா அல்லாஹ் அது பெரிய ஸ்டோரி. அப்பதான் அது ஆமா இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்டோரியில நம்ம பார்ப்போம். அது ஒரு அருமையான ஸ்டோரி வந்து ஸோ இது வந்து நமக்கு என்ன படிப்பினை, நம்ம வந்து சில சிரமங்களை உலகத்துல தாங்கிக்கிட்டா, என்ன சில ஹராம்லேருந்து வெளியே வந்துட்டா, ஹலாலை நோக்கி போகும்போது சில சிரமங்கள் வரும், என்ன அதுல நமக்கு நன்மை தான், என்ன அதுலேருந்து வர்ற கஷ்டத்துல வந்து இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நம்ம அப்படியே இருந்தா அப்படியே நமக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, அது ஒரு சுடுதண்ணியில கிடந்து தவளமாங்கல்ல, அப்படியே நரகத்துக்கு போயிட வேண்டியதுதான். வெளியே வந்துட்டா சொர்க்கத்துக்கு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதான் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்றான். நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் சஹாபாக்கள்லாம் பார்த்து கிண்டல் செய்வாங்களாம். என்ன ஒரு 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 தருதலைகள், அறுதல்னு சொல்லுவான் இல்லையா? இன்னும் உங்களோட இருக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபாலோவர்ஸை பத்தி என்ன போய் இவனுங்களையா நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களும் பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, குறைஷி காஃபிர்கள்லாம். என்ன நம்ம யாரு, நம்ம ஸ்டேட்டஸ் யாரு, அபூ லஹப்லாம் சொல்றேன். நம்ம அவங்களுக்குலாம் வந்து இந்த இந்த ஆயத்தை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நம்ம வந்து சொர்க்கத்துல இருக்கும் போது நமக்கு இது ஒரு உந்து சக்தி. ஆமா, நமக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கணும். நம்மளும் அந்த அப்ரார்ல கூட்டத்துல சேரணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அப்ராருங்கிறவங்க கசீர் தான், நாட் குறைவானவர்கள் தான் இல்லைங்களா? நாட் கசீர். அந்த கூட்டத்துல நம்மள எல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற. நேத்து ஒரு தஃப்சீர் ஒண்ணு கேட்டேன், அது இது ரிலேட்டட் தான். சவுதியுடைய ஒரு ஆலிமே, மிகப்பெரிய ஆலிமே, அல்லாஹ் வந்து மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறான். ஒன்னாவது ஃபமின்னும் வாலிமுல் லினஃப்ஸி. ஆனா இந்த வகையில தான் மொத்த உலகமுங்குது. கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அதாவது கடமையை நிறைவேற்றுவதே கிடையாது. எல்லா ஃபர்லுகளிலுமே ஓட்ட. சுன்னத் நஃபில்ல 2வது. ஃபர்லே என்னென்ன? ஃபஜர் தொழுறது இல்ல, லுஹர் தொழுறது இல்ல, ஜும்மா தொழுறது இல்ல. அப்படி ஃபஜர் தொழுதாலும் ஜமாத்து கிடையாது. வக்து முடிஞ்சிட்டு கலாவா தொழுறது, ஆல்வேஸ் கலா. இது ஃபமின்னும் வாலிமுல் லினஃப்ஸி ஃபர்ஸ்ட் கூட்டம். ரெண்டாவது ஃபமின்னும் முக்தஸித். ஃபர்லோட நிறுத்திப்பாரு இவரு. ஃபர்லோட அவ்வளவுதான். சுன்னத்துக்கு நஃபிலுக்கு ஃபீல், தஹஜ்ஜுத் தொழுவா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். இது போதும்பா அப்படின்ட்டு. சரிங்களா? ஜக்காத்துனா ஜக்காத்தோட நிறுத்திப்பாரு. சதகா ஏழை ஏழைங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. முக்தஸித். ஆனா அல்லாஹ் சொல்றான், மூணாவது ஒரு கூட்டங்கிறாங்க, அவங்க ரொம்ப சொற்பமானவங்க. கடமையும் அற்புதமாக நிறைவேற்றுவார்கள், நஃபில் சுனன்களையும் கவனம் செலுத்துவாங்க, ஜக்காத்தும் கொடுப்பாங்க, சதகாவும் கொடுப்பாங்க, பர்லும் தொழுவாங்க, நஃபிலும் தொழுவாங்க. என்னென்ன சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த கூட்டம் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் கூட்டம் தான் ரொம்ப அதிகம். இந்த கடமைகளில் குறை செய்பவர்கள் தான் அதிகம். அல்லாஹ் நம்மள வந்து அதான் பரவாயில்ல. சில பேர் அந்த ஃபர்லாத கலாவா தொழுறாங்க, சுத்தமா தொழுவாதவங்க, அந்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது சொல்றது அது இந்த லிஸ்ட்லயே இல்ல. அது நல்லா காப்பாத்தணும். நம்மள வந்து அந்த நீங்க சொன்ன நம்ம சொன்ன 3வது கூட்டத்துல நம்மள எல்லாம் அப்ரார் ஆக்கி. அதுதான் 3வது கூட்டத்துல நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ்.
நமக்கு சிரமங்கள் ஏற்படும்போது இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னல் அப்ரார லஃபி நயீம். என்ன நம்ம வந்து நம்ம நன்மை செஞ்சா நல்லவங்களா இருந்தா எவ்வளவு சிரமங்களை தாங்கிட்டு இருந்தாலும் நம்ம சொர்க்கத்துல இருக்கிறோங்கிறத ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு ஆயத்து. இது எழுதி ஒட்டி வச்சுக்கணும் நம்ம வீட்டு கண்ணாடியில. கண்டிப்பா கண்டிப்பா கோபம் கோபம் வரும்போது கோபத்தை அடக்கணும். என்ன? நடக்கணும் நடக்கணும். அந்த ஹவா வரும்போது அதை அடக்கணும். என்ன? ம். பேராசை வரும்போது அடக்கணும். என்ன? செயல்களை செய்யணும். சோம்பேறித்தனம் வரும்போது சோம்பேறித்தனத்தை விட்டு ம். வெளியே வரணும். என்ன? கண்டிப்பா இது கண்டிப்பா கண்டிப்பா. அதுலதான் அப்பதான் அபரார் ஆக முடியும். நம்ம என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா, சும்மா ஆயிட அஹ் முடியுமா? ஆமா. நம்ம சும்மா குரான் கிடைச்சிருமா? குரான் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். என்ன? இன்ஷா அல்லாஹ். மேல மேல போக போக தர்ஜாவும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். என்ன? உயர்ந்துட்டே போகும். அப்ரார்லயும் பல வகையான அப்ரார் நீங்க சொன்னீங்கல்ல. என்ன? ம், ம், குரான்ல ம். அல்லாஹ் சொல்றான்ல. ஆமா 3 வகையான அப்ரார்ஸ். என்ன? அ ஆமா ஆமா. சாபிக்கூன இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா இன்ஷா அல்லாஹ். இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். என்ன? ஜஹீம். இதுக்கு எல்லாமே ஆப்போசிட். நம்ம பேசின 13 அப்படியே அப்படியே. அப்படியே ஆப்போசிட். ஆமா. ஆ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதான் அந்த ஏற்கனவே இது நம்ம போன மாதிரி இது ஜும்லா இஸ்மியா இல்லைங்களா? ஜஹீம். ஆமா 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 அவங்கள வந்து அல்லாஹ் வந்து சீல் பண்ணிட்டான். அவங்க வந்து ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு மேல வரமாட்டாங்க ஆமா அப்படின்ட்டு. ஆமா ஆமா. அம் நான் அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இந்த காஃபிரூன், அ ம். ஃபாஜிரூன் அப்படின்னா வந்து சான்ஸ் இருக்கு. நான் நான் மேபி அவங்க இப்படியும் மாறலாம், அப்படியும் மாறலாம். என்ன? மாறலாம். மதில் மேல் இங்க பூனையா இருக்கிறாங்க. வாய்ப்பே இல்ல, இங்க இது வாய்ப்பே வந்து இல்ல இங்க. இது கீழ விழுந்துட்டாங்க. இந்த பக்கம் போய் விழுந்துட்டாங்க. என்ன? கன்ஃபார்ம் அந்த ஃபீய போட்டான். ஃபீய ஆமா, போட்டு ஜும்லா இஸ்மியால அவங்கள வந்து சீல் வச்சுட்டான். ஆமா. திருப்பி அந்த சதத்துக்கு மேல ஏற முடியாது அவங்க. 2 அப்படின்ட்டு. அவளேதான் அவளே. சிங்கப்பூர்ல பிஆர் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு நரகத்துல பிஆர் கிடைச்சிச்சு. அல்ல. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லுவார். நான் 25 வருஷம் ராஜாரு பிஆர் கிடைக்கிறதுலாம் கஷ்டங்க சிங்கப்பூர்ல அப்படின்னு. நான் சின்ன பிஆர் பையனா இருக்கும்போது. பிஆர் எப்பவுமே கேன்சல் பண்ணிடலாமே! பிரச்சனை இல்ல. சிட்டிசன் சொல்லுவீங்களா? தான். இப்ப இல்ல அதெல்லாம் அந்த சிட்டிசனு பிஆர்லாம் எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன? ஓஹோ இப்போ ஓ இங்க இங்க இருக்கிறவங்க நெனச்சா அமெரிக்கா பாஸ்போர்ட் போய் எடுத்துக்கலாம். என்ன? ஓ ஆ ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். என்ன? ஓ காசு இருந்தா, அந்த திறமைகள் இருந்தா எல்லா நாட்டிலயும் வந்து எங்க எடுத்துக்கிட்டு வேணாலும் போலாம் வரலாம். மாறிக்கிறாங்க. என்ன? அது ஆனா சரி அங்க மாற அது முடியாது, அங்க மாறவே முடியாது. அங்க மாற முடியாது. அது சரியான உதாரணமா சொல்ல முடியாது. என்ன? ம். அ அதான் இது வந்து இந்த அ அதெல்லாம் டெம்பரரி தான். அந்த சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லைங்களா? என்ன? இதுதான் சிட்டிசன்ஷிப், டெம்பரரி. பிஆர். பெர்மனன்ட்ங்கிறது வந்து கண் பார்வை போயிடுறது. இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இந்த உலகத்தை அந்த பொறுத்தவரைக்கும் பர்மனன்ட் எதுவுமே இல்ல. ஆமாங்கிறோம். அது மாறாது. சில பேர் அல்லாவுடைய நாட்டம் இருந்தா மாறும். நான் காது அதுதான் சொல்றேன். அதான். காது கேளாம, கை போயிடுச்சு. என்ன? ம். செயற்கை கால் தான் பொருத்த முடியும். அந்த மாரி. என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாரிங்க. அ இன்னல் அப்ரார இன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். ம். நிச்சயமா தீயோர் நரகத்துல இருப்பாங்க. ம். இது வந்து வேற என்ன இதுல சேர்க்கணுமா நம்ம? அது வந்து இதுல ம் ம் அல்லதீனன்னா நம்ம சான்ஸ் இருக்கு. ஃபுஜ்ஜார்னா பாவிகள். அந்த ரொம்ப ஒரு தீவிரமா ஒரு ஆழ்ந்து இறங்கிட்டாங்க. ஃபாஜிர்ல. ஃபுஜூர்ல. ஆமா ஃபுஜூர். ஆமாமா. யஸ்லௌனஹா யௌமத்தீன். யஸ்லௌனஹா ம்ஹ்ம். யௌமத்தீன். கூலி கொடுக்கப்படும் நாளில், நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில், அதில் அவர் அதையே அவர் அடைவார். அதில் பிரவேசிப்பார்கள். யஸ்லௌனஹா. ம்ஹ்ம். ம். இது என்ன உங்களுக்கு யஸ்லௌனஹா ம். யஸ்லௌனஹா ஹவுலாய் ஃபுஜ்ஜார் அதாவது என்ன ம். சொல்றாங்கன்னாக்கா, ம். ம். அந்த இது குழி கொடுக்கக்கூடிய நாளில் ம். அவர்கள் அந்த நரகத்தில் நுழைவார். ம். ம். நரகத்தில் இஸ்லௌனஹா ம். இஸ்லௌனஹா அவர்கள் ம்ஹ்ம். நுழைவார்கள். வந்து அந்த ஜஹீம்ல ம். யௌமுத்தீன் எந்த நாள்ல? அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல. ம். ம்ஹ்ம். அது இப்போ இப்போ நம்ம தீன ஒழுங்கா பார்த்துக்கிட்டா என்ன, ம். மறுமை நாள்ல வந்து அதுல நுழைய மாட்டோம். என்ன?
கண்டிப்பா. ஆ அதாவது அவங்க அவங்களா போமாட்டாங்களாம். காலு தானா நடந்து போகுமா, கை தானா நடந்து போகுமா, அதில போய் விழுவாங்களாம். என்ன அதேதான், அதுதான், அதேதான், அதேதான். அவங்க கண்ட்ரோல் அங்க எதுவுமே இருக்காது. நம்ம கையில கண்ட்ரோல் இல்லங்க. ஆமா. அதாவது என்ன அல்லாஹ் வந்து சொல்றாங்க. ஆமா, அப்ப வந்து இ இப்ப கால்ல நடக்க வச்ச அல்லாஹ்வுக்கு அப்ப மூஞ்சில நடக்க வைப்பான். அல்லாஹ் ஆமா, பாதுகாக்கணும். ஆமா. கால் மேல போயிடும். தலை ஆஹ. கீழ இருக்கும். ம். மூஞ்சில தேய்ச்சுட்டு போகுமா. நெருப்புல தேய்ச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? இல்ல. ஆஹ. அல்லாஹ் அது பாதுகாக்கணும். மனசு வந்து அப்போ வந்து வேணான்னு தான் சொல்லுமா. என்ன? ம், ஆனா கை, கால்லாம் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்குமா. கண்ணு எதுவுமே அவன் ம், அவன் கண்ட்ரோல்ல இருக்காதாமே! இல்லையா? என்ன? ம், அங்க கொண்டு போய் தள்ளி விட்டுருமா அதுவா. என்ன? ம். அ அது இப்போ தடுக்கி விழுவுறதுன்னு சொல்லுவோம்ல. தன்னா. அ அந்த மாரி, அந்த அந்த மாரி. மாரி போய் நம்மளோட கண்ட்ரோலே இல்லாம போய் வாய் விழுவுறது. வாய் ஆட்டோமேட்டிக்கா அங்க ம். சொல்லிடும். நான் ஆமா. இதெல்லாம் பண்ணேன்ட்டு. கண்ணு சொல்லிடும். கண்ணு அ. பேசும். நான் இதெல்லாம் பார்த்தேன், கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபெயல் அமல்ன்னு சொல்றாங்கல்ல. என்ன? ம். இது வந்து ஃபாயில் இல்லைங்களா? ம். ஆட்டோமேட்டிக்கா ஃபைல், ஃபைல். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இது. அ ஆமா, ஆமா. அமல்ங்கிறது வந்து நம்ம தேர்ந்தெடுத்து செய்றது. நான் நினைக்கிறேன். இக்தியார்ல செய்றது. நம்முடைய நம்ம நம்ம யோசிச்சு செய்றது. அமல். இது வந்து ஒரு 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 ஃபாயில் ஃப ம். ஃபெயலா நடக்கும். இன்ஷா அல்லாஹ். நல்லா காப்பாத்தணும் இதுலேருந்து. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் இத விட்டு ஆமா. இத பாதுகாப்பானாக. காப்பாத்து இந்த இந்த தீன வந்து நம்ம உலகத்துல நல்லா பார்த்துப்போம். மறு ம ம். மறுமை தீன் நாள்ல இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நம்ம போய் நுழையணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வமா ஹும் வமா அன்ஹா ஹும் அன்ஹா பிகாயிபின். ம், மேலும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து மறைந்து விட மாட்டார்கள். ம், அவர்கள் அதிலிருந்து மறைந்து தப்பி ஓட முடியாது. மேலும் ம், அதிலிருந்து அவர்கள் காணாமல் போய்விட முடியாது. அவர்கள் ம், அதிலிருந்து மறைந்து தப்பித்து விடக்கூடியவர்களும் அல்ல. அங்க ம், ம். யாரும் இங்கதான் மறைஞ்சுக்கிறது. தலைமறைவாயிட்டாருங்க. எங்கங்க ஆமா, அவரு? தலைமறைவாயிட்டாருங்க. ஃபாரின் போயிட்டாருங்க. ஆமா. அவருக்கு தனி ஃப்ளைட்ல ஓடி போயிட்டாருங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஓடி போயிட்டாருங்க. ம், அங்கலாம் ம். அந்த அண்டர் கிரவுண்டும் கிடையாது. ம்ஹ்ம். எங்கேயும் ஸ்பேஸுக்கும் போ முடியாது. ஆ, ஆ. சரி. அல்லாஹ். அங்க எல்லாமே மொத்தமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ம், ம். என்ன சொல்றீங்க? ஆமா. தலைமறைவு, ஓடி ஒளியல் ம். சரிங்களா? எல்லாமே உலகத்துல தான். ம், ம், ம். ம்ஹ்ம். அங்க அந்த மாரி இது கிடையவே ம், கிடையாது. ம். எங்கேயாவது நீங்க ஸ்கூல்ல பாடம் நடத்தும்போது கூட, தூணுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கலாம் பசங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன? ஆமா, ஆமா. ப படி மறைஞ்சுக்கலாம். படி படிக்கிறானா, எழுதுறானான்னு கூட தெரியாது. என்ன? தெரியாது, அங்க தெரியாது. அங்க தூணே ஆமா. இருக்காது. அங்க தூணே அங்க இருக்காது. சூடே கிடையாது. அ சூடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அங்க. ஆமா. ரொம்ப மா, பா 2மே மா, பி, காயிப்ன்னா 2மே வந்து ஸ்ட்ராங்கான சொல்றேன். ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கான சொல். ஸ்ட்ராங்கான ஆமா. சொல். ம். வமா ஹும் அன்ஹா பிகாயிபின். வமா அதராக மா யௌமுத்தீன். இப்ப அல்லாஹ் வந்து மறுபடியும் கேட்கிறான். அந்த மறுமை நாள்னா என்னன்னு தெரியுமா? ம். யகூலு தஆலா லிநபிய்யி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறான். வமா ம். அத்ராக வமா அஷ்அரக என்ன நபி அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம். அத 2வது பத்தி சொல்றேன். சும்மா மா அதராக மா மா யௌம். அத்ராக மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன். ம்ஹ்ம். தஅஸீமன் சேம் அதனுடைய அந்த அட்டென்ஷன் அதனுடைய ம். ஃபோக்கஸ்ல ஃபுல்லா குடுக்கறதுக்காக. ம்ஹ்ம். அ, ம்ஹ்ம். அட்டென்ஷன் 1. 2வது வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது, என்ன நல்லா வந்து ஒரு அதோட ஒரு சீரியஸ்னெஸ்ஸ சொல்றாங்க. முக்கியத்துவத்த 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 ஆமா. தஅஸீமன் லியௌமில் கியாமah அந்த இது யௌமல் வந்து கியாமாவுடைய மகத்துவத்த பத்தி அல்லாஹ் சொல்றான். இத வந்து சீரியஸா எடுத்துக்கங்க. என்ன நீங்க சும்மா நினைக்கிற மாரிலாம் கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு எடுத்துக்காத மறுமை நாள். நம்ம கூட அந்த ம். மாரிலாம் சம்டைம்ஸ் இந்த மாரி சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் நடக்குமா? என்ன ஆ, இது ஒரு ஆமா. அல்லாஹ் காப்பாத்தணும். வரும் எல்லாருக்கும் சைத்தான் கொண்டு வருவான்னு தானே சொல்றாங்க. என்ன ஆமா, ஆமா. சஹாபாக்களுக்கே அந்த மாரி நடக்குமா? நீங்க யா ரசூலல்லாஹ் உங்கள விட்டு நான் வெளிய வரும்போது என் ஈமான் கொஞ்சம் பலகீனம் அடைவத அ ஆமா, ஆமா. உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ம், ம். ஆ ஆ அதுக்கு வந்து எல்லாம் நார்மல் தான். அதுக்கு தான் வந்து நீங்க ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ம், என்ன ம், ம். ஸோ ஈமான நம்புறது, மறுமைய நம்புறது வந்து நம்ம பார்க்காத விஷயங்கள். என்ன இருந்தாலும் கண்டிப்பா. அந்த மாரி சம்டைம்ஸ் வருது டவுட்ஸு. என்ன நான் இந்த மாரி ஒரு அ உம்ராக்கே போயிருந்தேன். என்ன ம், ஒரு ம், நண்பரு உம்ரா செய்றாரு. என்ன ம். அ அங்க உம்ரா இருக்குதோ இல்லையோ என்ன நான் நான் சொர்க்கம், நரகம் இருக்குதோ இல்லையோ தெரியல. இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக செஞ்சுருவோமே.
அல்ல, அல்ல. அவன் நம்ம டவுட்டா இருக்கும்போது, சேஃபர் ஆ, சைட்ல இருக்கிறது நல்லதுதான் பாருங்க. அ கண்டிப்பா கண்டிப்பா. வந்து ஆனா அப்படி அதுதான் வேலை. இருக்கக்கூடாது. அந்த டவுட்லயே இருக்கக்கூடாது நம்ம. என்ன அட்லீஸ்ட் ஆமா ஆமா அந்த ஆமா. டவுட்டாவது இருக்கணும். அதுக்காவது நம்ம செஞ்சிரணும். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அ கண்டிப்பா. இன்னும் ஒரு ஈமான் உறுதி வேணும். என்ன? ஷக்கு ஆபத்துன. ஷக்கு ஆமா. வந்து இந்த ம், சந்தேகம். அதனாலதான் குர்ஆனுடைய ஸ்டார்டிங்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்லாமியும் தாலிக்கல் கிதாப் லா ரைப. லா ரைபன்னா ம், என்ன? ம், ம், சந்தேகம் இருக்கக்கூடாது. மார்க்கத்துல ம், சந்தேகம், குர்ஆன்ல சந்தேகம், ஈமான்ல சந்தேகம், யகீன்ல சந்தேகம் ம். இருக்கவே கூடாது. சந்தேகம் இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அது அப்படி இல்லேன்டே நம்புற மக்களும் இருக்கிறாங்க. மண்ணோட மண்ணா போய் அல்லாஹ் அது கலந்து அதிகம், அது அதிகம் ஆச்சே. அதுதான் அதிகம். அது காப்பாத்தணும். அப்படி இப்படி நம்ம ஸ்ட்ராங்கான அப்படி இருக்கிறதுனால தான் அநியாயங்கள் நடக்குது. என்ன இந்த ஆமா. டவுட்ல நடக்கும்போது யகீன்ல இருந்துக்கணும். அதாவது பார்த்து ம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாக்கா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. சோ ஆமா, அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்கா அது எடுக்கிறது இல்ல. சீரியஸ்னஸ் ஆமா, எடுக்கிறது. ஆமா. ஸோ இருக்கிறதுக்கே என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்பா. என்ன ம். மண்ணுக்கு போற உடம்பு தானே. ஆமா, மண்ணுக்கு போற உடம்பு தானே. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. ம். ம். அதான் அல்லாஹ் வந்து 2 தடவ சொல்றான். ரொம்ப கவனமா இருங்க. அந்த நல்லா ம். கோவத்தோட சொல்ற மாரி கூட சொல்றாங்க இத. இல்லைங்களா? என்ன உனக்கு ஏதாவது கண்டிப்பா. ஒரு 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 ஐடியா இருக்குதா? இதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன ம். ம். அப்படின்ட்டு நம்மள ம். ஒரு ஒரு முட்டா பையன்ட்ட பேசுற மாரி பேசுறாங்க. என்ன யார்ட்ட அதேதான், இந்த அதேதான், லஃபி அதேதான். லஃபி ஜஹீம்ல இருக்கிறவங்கள்ட்ட ம்ஹ்ம். ஸோ இப்பவே வந்து நல்ல காரியங்கள செஞ்சுக்குவோம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சும்ம மா அத்ராக யௌமுத்தீன் பார்த்துட்டோம். யௌம லா யௌ தம்லிக்கு நஃப்சுன் யௌம லா தம்லிக்கு நஃப்சுன் லி ஷைஆ. வல் அந்த அம்ரு நாள்ல யௌமஇذٍ ம்ஹ்ம். எந்த ஒரு ஆத்மாவும் மத்த ஆத்மாவுடைய விஷயத்துல சக்தி பெறாது. ம்ஹ்ம். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ம்ஹ்ம். எந்த ம். மனிதனும் எதையும் செய்ய இந்த உலகத்துல ம்ஹ்ம். வேணா ஒரு மனிதனுக்காக இன்னொரு ம்ஹ்ம். மனிதன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா. ம்ஹ்ம். எக்ஸ்ட்ரீம் கொலை பண்றதுக்கு கூட போறாங்க. ஆமா. எவ்வளவு காசு வேணாலும் தரலாம். ம்ஹ்ம். எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாளை மறுமை நாள்ல யாரும் எதையும் பண்ண முடியாது. ம்ஹ்ம். இந்த மில்கியத், ம். முல்கியத், ததப்புரியத் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ம். ம். அங்க பவர், அங்க ம். கண்ட்ரோல், சொந்தம் எல்லாமே ம்ஹ்ம். யாருக்கு மட்டும்தான் அங்க. ம்ஹ்ம். அல்லாஹ் மட்டும். ம். எங்க அங்க எங்க நம்ம வந்து தான் அங்க வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சி தான் மிகைக்கும் அங்க. யாரும் யாருக்கும் ஆமா, ஆமா. சிபாரிசு செய்ய முடியாது. ஷஃபாத்து கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஷஃபாத்து பர்மிஷன் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பர்மிஷன் குடுப்பாங்க. இல்லைங்களா? ம். என்ன? ஆமா, ஆமா, ஆமா. அ அதுலயும் நம்ம இது நீங்க சொன்ன இது வந்து ஒரு அகீதாவுடைய விஷயங்க. ஏன்னா நெறைய ஆ, பேர் நினைச்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஃபித்ராவிலேயே என்ன இருக்கு? ஷஃபாத் இருக்குன்றாங்க. கிடையாது. ஆ. அல்லாஹ் வந்து அத வந்து ஆயத்துல் குர்சியிலயும் நஃபி செய்றான். ம்ஹ்ம். நெறைய இடங்கள்லயே சொல்றான். ஷஃபாத் என்பது ம்ஹ்ம். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆமா. அத ரசூலுல்லாஹ்வுக்கு நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் கொஞ்சம் பேருக்கு ஷிஃபா செய்யப்படி ஒரு ஆமா, பொறுப்பு குடுக்குறானே தவிர, அ ஆமா. இதனால நெறைய பேர் என்ன நினைச்சுருந்தாங்க, ஷஃபாத்து ரசூலுல்லாஹ்வுக்குள்ளது அது அப்படின்னு நினைச்சு அப்படி கிடையாது. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஷஃபாத் என்பது யாருக்குரியது அது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்குரியது. அவங்க அல்லாஹ் வந்து குடுத்தா பண்ணலாம். அல்லா அல்லாஹ்க்கு யாருக்கு பெர்மிஷன் குடுப்பாங்கன்னா, லஃபி நயீம்க்கு உள்ளவங்களுக்கு தான். நாட் லஃபி ஜஹீம்க்கு. லஃபி ஜஹீம்க்கு கிடையாது. இப்ப அப்ராருக்கு தான். ஃபுஜாருக்கு கிடையாது. அ என்ன ஃபுஜாருக்கு கிடையாது, கிடையாது, கிடையாது. இப்படி கொண்டு ரிலேட் பண்ணிடலாம். போன ஆயத்துக்கள வச்சு. ஆமா, ஆமா, ஆமா. ஃபுஜார்லாம் எல்லா அநியாயம் செஞ்சுட்டு நான் முஸ்லீமா பேர வச்சுக்கிட்டு, என்ன ஆமா. நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன வந்து சில பேர் சொல்லுவாங்க, சஜ்தாலயே இருப்பாங்க. என்னுடைய உம்மத்துக்கள் எல்லாத்தையும் சொர்க்கம் போற அது வரைக்கும் தப்லீக்ல அடிச்சு விட்டுருவாங்க. ஆ தப்லீக்ல ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு விடுவாங்க. நல்லா என்னுடைய காப்பாத்தணும். உம்மத்தில ஒருத்தவன் அ சொர்க்கத்துக்கு போவாதவங்க ரசூலுல்லாஹ் சஜ்ஜாலயே இருப்பாங்களாம். அது எப்படி அது? ஆ. அப்படி ஹதீஸ்லாம் கிடையாதுல்ல? அப்படி ஹதீஸ் கிடையாது. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு ஆ. விஷயம் நல்லா கேட்டீங்கண்ணே. அ, அ, அ. இந்த சூஃபித்துவத்திலயும், ஆமா. தப்லீக்லயும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த லைஃபான முழுவான விஷயங்கள் நெறைய பரப்பப்படுவாங்க. நல்லா காப்பாத்தணும். ம். அல்லாஹ் பாத்து. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்டயே என்ன ம். உன்னுடைய அமல் தான் வந்து உன்ன சொர்க்கம் கொண்டு வரும் யா ஆமா, ஃபாத்திமான்னு ஆமா, ஆமா. சொல்றாங்க. அ அவங்கவங்க அதான் சொல்றாங்கல்ல, எல்லாம் வந்து ஓடுவாங்களாமே இந்த யௌமுத்தீன்ல என்ன?
இப்போ புருஷன் பொண்டாட்டியை பார்த்து ஓடுவான், அப்பா பிள்ளைங்களை பார்த்துட்டு ஓடுவாங்க, பிள்ளைங்க அப்பா எல்லாமே பார்த்து ஓடுவான், எல்லாமே என்ன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை பார்த்து ஓடுவான், என்ன அங்க வந்து யாருக்கு யாரு அதிகாரம் செய்ய முடியும்? ஒன்றும் சிபாரிசு சபா செய்ய முடியாது. சபாத்து. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 2வது ஒரு காரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன நம்ம வலிமார்கள் வருவாங்க. ஷேக் வந்து நம்மள வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு ஆஹ் போவாங்க. அந்த தாட்டெல்லாம் எடுத்துடணும். அந்த என்ன காரணம்னா, அது ஒரு சோம்பேறித்தனம். என்ன அதெல்லாம் இப்போ அப்படியே இருந்துட்டு பா. போயிருவோம் நம்ம. என்ன நம்ம அமல்லாம் செய்ய உம் தேவையில்ல. நம்ம மாற தேவையில்ல. என்ன அ அதாவதுண்ணே, வந்து இவங்கள வந்து அவங்க உலகத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ ஷேக் ம்ஹ்ம். கையில கொடுத்துட்டுன்னு வச்சுக்கப்பா, உன்னை அ, பாத்துருப்பாருப்பா அவரு. ம். அவரு உன்னை கூட்டு போயிடுவாருப்பா சொர்க்கத்துக்கு. ஆமா. அப்ப இவன் என்ன நினைக்கிறான், ம். வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ ஷேக்குடைய மஜ்லிஸுக்கு போயிட்டு வந்துட்டா போதுங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா. நான் நம்ம முடிஞ்சு போச்சுங்க. ஆமா. நம்ம தொழுவ தேவையில்ல, ஓத தேவையில்ல. என்ன உம் எல்லா பாவமும் செஞ்சுக்கலாம். அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க. நம்ம மாற தேவையில்ல. அப்படிங்கிறத ஒரு சைத்தான் கொண்டு வர ஒரு முட்டாள்தனமான ஒரு இது. இது கவனமா இருக்கணும். சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரிய சொல்லுவாங்கல்ல, அவனுடைய சூழ்ச்சி பெரிய சூழ்ச்சியுமா. அதுவும் முபீன். என்ன உம் அல்லாஹ் காப்பாத்தணும் சைத்தானுடைய சூழ்ச்சியிலேருந்து. இதுல இவ்வளவு பெரிய இது என்னன்னாக்கா, ம், நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம், ஷேக் சொல்றாரு, ம், நான் உங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தினேன், அதாவது ம், முரீதுகளை. ம், அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன யார் பரிசுத்தப்படுத்துறா? ம், அப்ப எனக்கு யாருனாக்கா, நான் வந்து எங்க ஷேக மூத்தாயிக்கிறாரு, அவருடைய ம். கபருக்கு போனேன்னாக்கா ம். அவருடைய ஆத்மா வந்து என்னை பரிசுத்தப்படுத்துது. இல்ல. அதனால யாரும் வந்து யாருடைய கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடாது. இப்ப நான் கண்ட்ரோல் இருக்கிறேன்னாக்கா மூத்தா ம். போய் என்னுடைய ஷேக் கிட்ட நான் கபர் கிட்ட போவேன், அவர் என்ன ம். பரிசுத்தப்படுத்துவாரு, என்ன பாவத்தெல்லாம் கழுவுவாரு அப்படின்னு. ம். ம். உட்காந்துக்கிறவங்க எல்லாமே அல்லாஹ் அக்பர் சுப்ஹான் அல்லாஹ்ன்றாங்க. ம். ஏன் இதுவும் மௌத்து சொல்றாங்க. ம். ம். சொல்லுங்க, சொல்லுங்க. ம்ஹ்ம். இல்லைண்ணே, ஆ. மௌத் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஏன் மௌத்து நம்ம குளிப்பாட்டுறோம், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அதனாலதான் நம்ம அதை வந்து குளிப்பாட்டுறோம், கஃனிடுறோம், எடுத்துட்டு போயிட்டு பள்ளியாசல் வச்சு தொழு வைக்கிறோம், எடுத்துட்டு போயிட்டு ம். அடக்குறோம். ம். அப்போ அந்த மௌத்தாளி போயிட்டு உங்களை கழுவ முடியுமா? இல்ல. உங்களை பரிசுத்தப்படுத்த முடியுமா? ம்ஹ்ம். முடியாது. இது வந்து லாஜிக்கா யோசிச்சாவே புரிஞ்சிடும். ஆனா ம். வந்து ஒரு பெரிய கூட்டம் மடமைத்தனத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. ம். ஹலோ. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பிசினஸ் தானே, பிசினஸ். சரி. ம்ஹ்ம். கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்மள அல்லாஹ்வுடைய மகன். அவரு வந்து நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாரு. நம் அப்படின்ற ஒரு நம்ம நமக்கு முன்னாடி அவரு நிப்பாரு. நம்மள எல்லாத்தையும் அழைச்சுட்டு போயிருவாரு. என்ன அவ்வளவுதான் அவ்வளவுதான். அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம வந்து மாறிக்க தேவையில்ல. நம்ம வந்து செய்ற அநியாயங்கள்லாம் செய்யலாம். பாவம் செஞ்சுட்டு, இந்த மாரி இந்த மாரி பாவம் என்- செஞ்சுட்டேன்னா, பாதிரியார் உம் வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாரு. என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. முடிக்கப்பட்டுச்சுன்னா அல்லாஹ் அவ்வளவுதான், அவங்க வந்து அ இதுவாயிட்டாங்க அவங்க. ஆமா. அதுக்கு அப்படி கூட இதுவாயிட்டாங்க. அப்படி கூட சொல்றாங்க. இந்த மாரி அல்லாஹ் கடவுளுடைய பிள்ளைய எடுத்துக்கிட்டான். மனைவிய அல்லாஹ் நவுதுபில்லா மனைவியா எடுத்துக்கிட்டான்னா, உம் அவங்க வந்து நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க. நம்ம ஒண்ணும் தேவையில்ல. அப்படின்ற ஒரு கனவு. சைத்தானுடைய சூழ்ச்சி. நமக்குள்ள அமல்கள் நம்ம தான் செய்யணும். என்ன? நம்ம தான் உம் தொழுவணும். நம்ம தான் நோன்பு வைக்கணும். நம்ம தான் வந்து சதக்கா குடுக்கணும். ஜக்காத் குடுக்கணும். நம்ம தான் ஹஜ் செய்யணும். என்ன? யாரும் உம் யாருக்கும் எந்த அமலும் ஆ செய்ய முடியாது. என்ன? ஆனா உம் சதக்கா ஜாரியாக்கள் வந்து நமக்கு பயன்படும். இன்ஷா அல்லாஹ். அது இருக்கு. இல்லைங்களா? கண்டிப்பா அ கண்டிப்பா கண்டிப்பா. சதக்கா ஜாரியா விட்டுட்டு சென்றா நல்ல அ அமல் வந்து நமக்கு சேரும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், ஸோ இன்ஷா அல்லாஹ். நம்ம இதுல என்ன படிப்பினைன்னா, நம்ம ஆகிராக்காக நம்ம தான் இங்க உழைக்கணும். என்ன? சோம்பேறித்தனமும் நம்ம நம்ம ஒர்க்க நம்ம தான் பார்க்கணும். ஆமா. என்ன? ஒரு அங்க போய் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அல்லாஹ் தெரியும். அல்லாஹ் ம், சொல்றான். நம்ம உண்மையான காரணம் சொல்றோமா? என்ன? ம். பொய்யான காரணம் ச சொல்றோமான்னு அல்லாஹ்க்கு இந்த தெரியும். சாக்கு போக்கு சொல்ற வேலை வச்சுக்க கூடாது. என்ன ஆமா. சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான்ல, அந்த 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 திருட்டு பார்வையே அல்லாஹ் தெரியும். அதுவே புரிஞ்சுக்குவானாம் அல்லாஹ். காயினத்தன் ஐனுன்னு ஏதோ ஒண்ணு வருமே. என்னது? ஆமா, ஆமா. ஐனு அதாவது வந்து ம். ஆ லவ் தரா المجرمين ناقص رؤوس ربنا بسم الله. ஆமா. முஷ்பிகீன் ஆ. ம். ம். ஓரப்பார்வையில் பார்ப்பார்கள். ஆமா, ஆமா.
அல்ல மனசுல இருக்கிற எண்ணங்களை அவன் தான் நான் அறியறான். என்ன? ஆமா ஆமா நான் ஆமா வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சேன்னு பொய்யா சொல்ல முடியாது. என்ன? ஸோ இன்ஷா அல்லாஹ் எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. நமக்காக நம்ம வேலை செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை கொடுக்கணும். அல்லாஹ் உதவி செய்யணும். என்ன? நம்ம செஞ்சுட்டு செயல்களில் இறங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அஹ் அல்லாஹ். அடுத்தது வல் அம்ரு யௌமைதி லில்லாஹ். இல்ல. வல் அம்ரு யௌமைதி லில்லாஹ். இல்ல. அந்த நாளில் ம். எல்லா காரியங்களும் எல்லா அதிகாரங்களும் யார் கையில மட்டும் தான் இருக்கும். எல்லா கையில மட்டும் தான். இங்க அல்லா கையில இருக்கு. ஆனா வெளிரங்கத்துல ரூலிங் எல்லாம் யாரும் பண்றாங்க. பட் பின்னாடிதான் அவன் தான் இயக்குறாங்க. ஆனா அங்க மொத்தமே அவன் தான். அங்க கப்சுப் யாரும் வாயை கூட திறக்க முடியாது. வல் அம்ரு யௌமைதி லில்லாஹ். சூரா முத்தஃபிஃபீன். பிஸ்மில்லாஹ். இது வரைக்கும் வச்சுப்பாமாண்ணே. இன்னைக்கு ஸ்கூல்ல மீட்டிங் இருக்கணும். ஸ்கூல் இருக்கா? சரி சரி இன்ஷா அல்லாஹ். ஆமாண்ணே. நீங்க இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போமா இல்ல நாளைக்கு காலைல பார்ப்போமா? ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இன்னும் முடிஞ்சாலும் நாளைக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், கால் பண்றேன். சரி. உங்களுடைய டைமிங் நீங்க என்னன்றது சொல்லுங்க. சரி சரி ஓகே ஓகே. சரிங்கண்ணே. நல்லதுண்ணே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.